நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான மாதமாக இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் சனி பகவான் வக்கரம். சனி பகவான் யாருன்னா 4க்கும் 5க்கும் அதிபதி, 5ஆம் இடத்துல வக்கரம். அஷ்டமத்தில் குரு. அப்போ குரு ஒரு சரியில்லாத இடத்துல இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். சனி நல்ல இடத்துல இருந்தாலும் கூட அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல், ஏன்னா பலம் இழந்து போயிட்டார். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் போதே ஏகப்பட்ட மருத்துவ செலவுகளை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வீட்டில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏகப்பட்ட காசு ஆஸ்பத்திரியிலே கொத்திட்டேன், அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டு வர ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி சம்பாரித்து டாக்டர்கிட்ட கொடுக்குறதே வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாகவே குறைஞ்சி போயிருந்திருக்கும். இந்த மருத்துவ செலவுகளாலேயும் உடல் ரீதியான பிரச்சனைகளாலேயும் இனிமேல் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு துணிச்சல், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தை எடுத்த உடனே செய்வோம் அப்படிங்கிற ஆற்றல் உங்ககிட்ட கிடைக்கும். போன மாதத்தில் எப்படி பாதிப்புகளை சந்திச்சிங்களோ அதே இடத்துல இப்போ நீங்கள் சாதிச்சு காட்ட போகிறீங்க. விழுந்த இடத்துலையே எழுந்திருக்கிறதுல இருக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது வேறு எதுலேயுமே கிடையாது. யாரால் வீழ்த்தப்பட்டமோ அவர்களை திரும்ப வீழ்த்தி காட்டுவீங்க. எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடத்தி காட்டுவீங்க. இப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கார். ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசியிலே அவர் இருக்கார் அப்படிங்கிறது குடும்ப முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வத்துக்கான நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம். இதை மிஞ்சின பரிகாரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பரிகாரம். ஆனால் அதை செய்யறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இந்த மாதத்தில் அது கண்டிப்பாக அமையும். அப்படிங்கிறதால குலதெய்வத்தோட பரிபூரண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ஆதாயம் தரக்கூடிய தகவல் வரும். இருக்காரா இல்லையான்னு தெரியாத ஒரு உறவினர் வெளிநாட்டில் இருக்கார், கிளம்பி வரார் அப்படிங்கிற தகவல் வரும். வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க கிளம்பி போகலாம். வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டு தாய்நாடு திரும்ப முடியாத சூழலில் இருந்தவங்க இப்போ திரும்பி வரலாம். இப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். கடல் கடந்து வரக்கூடிய செய்திகள் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுமாரி பெண்களால் பெருமை அடையக்கூடிய நேரம். அது தாயோ, மனைவியோ, மகளோ, யாரோ ஒருத்தர், சகோதரியாக கூட இருக்கலாம். பெண்களால் நீங்கள் பெருமை அடையலாம். உங்கள் வீட்டு பெண்கள் பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுமாரி குறிப்பாக சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்காருங்கிறதால பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. அரசு தேர்வு எழுதலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தால் இப்போ அது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். அதுமாரி அரசாங்கத்தில் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பர்மனெண்ட்டுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாரி கடந்த காலகட்டத்தில் தொழிலில் ஏற்பட்ட நட்டம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சரி பண்ணிடுவீங்க.
ஒரு பெரிய முதலீடை போட்டேன், எடுக்க முடியல, பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், சரக்கை விற்று தீர்க்க முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ சரக்கு விற்பனை ஆகும், புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அது மாதிரி இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, தெரியாமல் ஒரு இடத்த வாங்கிவிட்டேன், நான் வாங்கினதே 10 லட்சம், இன்னைக்கு கூட அதை 8 லட்சத்துக்கு தான் கேட்குறான், 2 லட்சம் நட்டத்தில் தான் இத்தனை வருஷம் கழிச்சும் விற்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்த இடம் இப்போ நல்ல விலைக்கு விற்பனை ஆகும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகலும். ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்போம், அந்த இடத்துல அடுத்த இடத்துல எவுத்த இடத்துல 4 பக்கமும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இடப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதுமாரி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதன் விரயஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார். விரயங்கள் பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிகிற சூழல் கூட இருந்திருக்கலாம். இது ஒரு 6 நாளைக்கு தான், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்னா 6 நாளைக்கு 12ல் புதன் ஆட்சி பெற்று உச்சமாக உட்காந்துருக்கார். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். கம்பெனிலேருந்து ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சூழல் இருக்கும். 6ஆம் தேதிக்கு மேலே உங்களோட ராசிக்கே புதன் வராரு. சாதாரணமாக வரல, புத சுக்கிர யோகத்தை கொடுத்துக்கிட்டே வரார். ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கிர பகவானோட சேர்ந்துக்கிட்டே புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாருங்கிறது தான் ஒரு பொற்காலம். ஒரு எதிர்பாராத திருப்பம். அங்காளி பங்காளிகளுக்குள்ள பல தலைமுறைகளாக சண்டை சச்சரவு போட்டுட்டு கிடந்தவங்க, நிலத்தகராறுக்காக சண்டை போட்டுட்டு கிடந்தவங்க கூட இப்போ ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு. பங்காளிகள் சகிதமாக போய் அந்த குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை உச்சத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை செய்யலாம். அது மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கு போகணுங்கிற அக்கறையே இல்லாமல் இருந்த பிள்ளைங்க கூட ஒரு பொறுப்பு ஒன்று வேலைக்கு போவாங்க. இல்லை நல்ல பிள்ளை தான் வேலை தேடுறாங்க, கிடைக்கல, அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையல, ஏதோ கடவுளாக பார்த்து ஒன்று அமைச்சு கொடுத்தார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதத்தில் வீட்டில் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ உதிரி வருமானம் பெறுவது. அப்பா ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தேன், அது கைக்கு வாய்க்குமே 10ல், இப்போ புள்ள ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறான், மிச்சப்படுத்தலாம், ஏதோ கடங்கண்ணி அடைச்சி விட்டு ஏதோ ஒரு இடத்த வாங்கி போடலாம், ஒரு நம்பி ஒரு லோன் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் 14ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போயிடுறார். தனஸ்தானத்துக்கு ராசியதி போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் போகிறார் அப்படின்னா பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறலாம். அதாவது மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், திரைத்துறை கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், ஜோதிடர்கள், இப்படி எல்லாருமே நல்ல வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஜோதிடர்களுக்கு வாக்கு பலிதம் அப்படிங்கிறது உருவாகும். என்ன சொன்னாலும் பலிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அதேமாரி இந்த மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அஷ்டம குரு வக்கரம் அப்படிங்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருந்துக்கிட்டு பணமுடைய கொடுத்தார். காசு பணத்தையே பார்க்க முடியல. 10 ரூபா சம்பாரித்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியல. போய் வீட்டில் 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் 12 ரூபா செலவு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, 2 ரூபா கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு புலம்புனவங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிற குரு பலம் இழந்து போகிறதால நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்கர காலத்துக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு போகிற உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவானை குரு பார்க்குறார், சுக்கிரன் குருவை பார்க்குறார். இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறதால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும், கவனமாக இருக்கணும். எதையுமே நம்பி கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பணம் 10 ரூபா கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். குறிப்பாக அங்காளி பங்காளிகிட்ட கொடுக்கல் வாங்கல் இருந்தால் வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா சீக்கிரமே வாங்கிடுங்க குரு வக்கர காலத்துக்கு முன்னாடியே. அப்படி இல்லைன்னா ஒரு பொறுத்து இருந்து தான் வாங்கணும். கொடுக்கல் வாங்கலில் பஞ்சாயத்துகள் வச்சுக்க வேண்டாம், ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதுமாரி ஒரு இடம் வாங்குறேன், அட்வான்ஸ் போடுறேன் அப்படின்னா பத்திரங்கள்லாம் முறையாக இருக்கா, வில்லங்கள் இல்லாத சொத்தான்னு பார்த்துட்டு நல்ல அனுபவஸ்தர்கள்ட்ட காமிச்சு, ஒரு வழக்கறிஞர்கிட்ட காமிச்சு ஆலோசனை பெற்றுட்டு பாதைகள்லாம் சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு எந்த வில்லங்கமும் இல்லாத சொத்தான்னு முடிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு அட்வான்ஸ் கொடுங்க. அதுதான் நல்லது. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதானே ஒழிய மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. குரு வக்கரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம்தான். குரு வக்கர போல நாம் தனியாக வீடியோ போடுவோம். அதில் உங்களுக்கு முழு தகவலை நம்ம விரிவாக சொல்லுவோம். தினமும் குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கு
சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்க, போர்வை வண்ண நிற போர்வையை வாங்கி தானமாக கொடுங்க. இதை செஞ்சீங்கன்னாலே இந்த அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.